வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஏதாவது ஒரு காஸ்க்காக இல்லை ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இல்லை ஒரு ஸ்டேட்டில் எனக்கு இந்த பர்பஸ்க்காக இமிடியேட்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவைக்காக செய்யக்கூடியது தான் இந்த ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது ஒவ்வொரு நேம் இருக்குங்க, ஒவ்வொரு கோட் நேம் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த 2021 ஜனவரியிலேருந்து சோஃபார் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணது அப்படிங்கிற என்டையர் லிஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் 2020 அண்ட் 2019 இம்பார்ட்டண்டான ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் ப்ளூ ஃப்ரீடம். இந்த ப்ளூ ஃப்ரீடம் அப்படிங்கிற ஆப்ரேஷன் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் யூனியன் மினிஸ்டரால் வீரேந்திர குமார் இவரால் ஆரம்பிக்கப்படுது. ஸோ இந்த ப்ளூ ஃப்ரீடம் அப்படிங்கிறது எதை பற்றினா, ஒரு டீம் ஆஃப் டிசபிலிட்டிஸ் பர்சன்ஸ், ஸோ ஃபிசிக்கலாக டிசபிள் ஆன பர்சன்ஸ் சியாச்சின் கிளேசியருங்கிறது வந்து வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டு, அந்த அளவுக்கு குளிராகவும் மிக உயரமான இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு பேட்டில் ஃபீல்டு தான் வந்து சியாச்சின் கிளேசியர். அந்த கிளேசியருக்கு இவங்க இந்த டிசபிலிட்டிஸ் பர்சனை கூட்டிகிட்டு போகிறது தான், அவங்க போகிறது தான் வந்து இந்த ஆப்ரேஷன். அண்ட் இந்த டீம் ஆஃப் பீப்புளை யார் ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டீம் கிளா. இந்த டீம் கிளா தான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன், குறிப்பிட்ட ஒரு குரூப் ஆஃப் டிசபிலிட்டி பர்சனை அவங்க ட்ரெயின் பண்ணி வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டான சியாச்சின் கிளேசியருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஆப்ரேஷனோட நேம் தான் ஆப்ரேஷன் ப்ளூ ஃப்ரீடம். அடுத்து ஆப்ரேஷன் கோஜீட். கோ அப்படின்னு பார்த்தோம்னா COVID-19க்கு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆப்ரேஷன். இந்த ஜீட் அப்படிங்கிறது விக்டரி அப்படின்னு பொருளுங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ஆர்ம்டு ஃபோர்ஸஸால் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு COVID-19 சமயத்தில், இப்போ இந்த கொரோனா டைமில் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஒத்துக்கிட்டாங்க. அதுதான் வந்து இந்த ஆப்ரேஷன் கோஜீட். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் மூலமா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் சப்ளை செயின்ஸ், ஸோ ஆக்சிஜன் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு சப்ளை பண்ணுறதாகட்டும், ப்ளஸ் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குலாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் ஆப்ரேஷன் கோஜீட். ஸோ இது இந்தியன் ஆர்மி சீஃப் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மனோஜ் முகுந்த் நராவனே. அண்ட் ஆர்மி டே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்மி டே எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 15th ஜனவரி அப்படிங்கிறது வந்து ஆர்மி டே. அடுத்து ஆப்ரேஷன் சமுத்திர சேது 2. ஆல்ரெடி சமுத்திர சேது 1 வந்து நடந்திருக்கு, இது 2. ஸோ இந்த ரெண்டுமே எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சமுத்திர சேது 1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வேவ் வந்துச்சு இல்லைங்களா. ஸோ 2020 ஃபஸ்ட்டு வேவ், கொரோனாவோட ஃபஸ்ட்டு வேவ் டைமில் இந்தியன் சிட்டிசன்ஸ் பல நாடுகளில் தங்கியிருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் எவாக்குவேட் பண்ணி நம்ம சொந்த நாட்டுக்கே கூட்டிகிட்டு வர ஒரு ப்ராசஸ் தான் இந்த சமுத்திர சேது 1 அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வேவ் அப்போ இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கொரோனா வந்து சீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் க்ளோஸ் பண்ண டைமில் பிற நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நம் நாட்டுக்கு கூட்டு வர்றதுக்காக இந்தியன் நேவி எடுத்த ஒரு ஸ்டெப் தான் வந்து சமுத்திர சேது 1. ஸோ இந்த சமுத்திர சேது 2 அப்படிங்கிறது செகண்ட் வேவ் டைமில் இந்தியன் நேவியால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷன்ஸில் செகண்ட் வேவ்ல நமக்கு ஏற்பட்ட முதல் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, மேஜர் இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை தான். இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை அப்போ பிற நாடுகள்கிட்ட இருந்து நம்ம ஆக்சிஜன் வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அப்போ மற்ற நாடுகள்கிட்ட இருந்து ஆக்சிஜன் கண்டெய்னர்ஸை
ஈஸியாக கொண்டு வர்றதுக்காக, சீக்கிரமாக கொண்டு வர்றதுக்காக இந்தியன் நேவியால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் சமுத்திர சேது 2. இந்த ரெண்டு ஆப்ரேஷனுமே வந்தே பாரத் மிஷன், இந்த ரெண்டு ஆப்ரேஷனுமே VBM மிஷன் கீழே வருது. இந்த VBM மிஷன் அப்படிங்கிறது வந்து பிக்கஸ்ட் சிவிலியன் எவாக்குவேஷன் எக்ஸசைஸ் இந்த வேர்ல்டு. ஸோ வேர்ல்டே வந்து ஒரு மிகப்பெரிய சிவிலியன் எவாக்குவேஷன் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்தே பாரத் மிஷன். அந்த ஸ்கீம் கீழே தான் சமுத்திர சேது 1 and 2 வருது. அடுத்து ஆப்ரேஷன் சர்த் ஹவா. இது BSF பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான்ல இருக்க இன்டர்நேஷனல் பார்டர்ஸ், ஸோ வெஸ்டர்ன் சைடில் இருக்க இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபாகால கவரப்பட்டிருந்துச்சு. ஸோ ஃபாகோட டென்சிட்டி கொஞ்சம் அதிகமானனால செக்யூரிட்டி இஷ்யூ எங்கே வருமோ அப்படிங்கிறதுக்காக இன்டர்நேஷனல் பார்டர்ஸில் நம்ம BSF சைட்லேருந்து செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பார்டர் ஏரியாஸ்லாம் வந்து டைட் செக்யூரிட்டி போட ஆரம்பிச்சாங்க. அதுதான் வந்து ஆப்ரேஷன் சர்த் ஹவா. BSF பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்தியாவில் எப்போ ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 1 December 1965 ஆரம்பிக்கப்படுது. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்கு. BSF ஓட டைரக்டர் ஜெனரல் அப்படின்னு பார்த்தோம்னா ராகேஷ் அஸ்தானா. அடுத்து ஆப்ரேஷன் மை சஹேலி. மை சஹேலி அப்படிங்கிறது விமனோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ் ஆரம்பிச்ச ஒரு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் மை சஹேலி. இந்த ஆப்ரேஷன் மூலயமா விமன் யாராவது ஹராஸ் பண்ணாலோ, அதாவது இந்த ரயில்வே ப்ரெமிசஸில் யாராவது உமனை ஹராஸ் பண்ணாலோ இல்லை பேசஞ்சர்ஸ்க்கு ஏதாவது இஷ்யூ ஏற்பட்டாலோ, எஸ்பெஷலி விமன்ஸ் பேசஞ்சர் எதுக்காவது இஷ்யூ ஏற்பட்டாலோ இந்த உடனே வந்து தெரிவிக்கலாம். அதுதான் வந்து ஆப்ரேஷன் மை சஹேலி. இது ஃபஸ்ட்டு ஒரு 3 எக்ஸ்பிரஸ்ல ஆரம்பிக்கிறாங்க. 3 ட்ரெயினில் தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த 3 ட்ரெயினுமே சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேஸை சேர்ந்தது. அண்ட் சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா கொல்கட்டா. ஸோ எந்தெந்த ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா ஹவுரா யஷ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ் அண்ட் ஹவுரா அகமதாபாத் எக்ஸ்பிரஸ், ஹவுரா மும்பை ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த 3 ட்ரெயின்லையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இந்த ஆப்ரேஷன் மை சஹேலியை. ஆப்ரேஷன் தூராச்சாரி இதுவும் வந்து விமன்ஸ்க்கான ஒரு ஆப்ரேஷன் தான். இது ஆரம்பிக்கிறது பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய CM யோகி ஆதித்யநாத், உத்தரப்பிரதேஷ் CM ஆன யோகி ஆதித்யநாத் தான் இந்த ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்றாரு, ஆப்ரேஷன் தூராச்சாரி. இந்த ஆப்ரேஷன் மூலிமா அந்த ஸ்டேட்ல நடக்கக்கூடிய விமன் கிரைம்ஸ் எல்லாம் வந்து செக் பண்றதுக்காக பிளஸ் ஈஸியா வந்து, அதாவது சீக்கிரமாவே வந்து ஒரு ஜஸ்டிஸ் கொண்டு வரதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் தூராச்சாரி. அண்ட் உத்தரப்பிரதேஷோட கேபிட்டல் பார்த்தோம்னா லக்னோ. கவர்னர், ஸோ உத்தரப்பிரதேஷோட கவர்னர் பார்த்தோம்னா ஆனந்தி பென் பட்டேல். அடுத்து ஆப்ரேஷன் வெண்ணிலா. இந்த ஆப்ரேஷன் வெண்ணிலா அப்படிங்கிறது இந்தியன் நேவியால மடகாஸ்கர்ல ஏற்பட்ட ஒரு சைக்ளோன் இஷ்யூக்காக இந்தியன் நேவி மூலிமா ஹெல்ப் பண்றாங்க இந்தியா. ஸோ மடகாஸ்கர்ல ரீசெண்டா ஒரு சைக்ளோன் ஹிட் ஏற்படுது. அதனால மடகாஸ்கர்ல பல சேதாரங்கள் ஏற்படுது. அதுக்கு இந்தியன்
கவர்மெண்ட் சார்பா இந்தியன் நேவி வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்றதுக்காக போன ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா ஐஎன்எஸ் ஐராவத். ஐஎன்எஸ் ஐராவத்ல இந்த மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. அடுத்து ஆபரேஷன் நக்கேல். ஆபரேஷன் நக்கேல் அப்படிங்கிறது கசியாபாத் போலீஸ், உத்தரப்பிரதேச சேர்ந்த கசியாபாத் போலீஸால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆபரேஷன் தான் இந்த ஆபரேஷன் நக்கேல். இது எஸ்பெஷலி ஃபார் ஆட்டோ ரிக்ஷா பர்பஸ். ஸோ ஆட்டோ ரிக்ஷால யாராவது யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது ஹராஸ்மெண்ட் ஏற்படுது இல்லை வேற ஏதாவது இஷ்யூ ஏற்படுதுன்னா அதை உடனே தெரிவிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆபரேஷன் தான் ஆபரேஷன் நக்கேல். இந்த ப்ராசஸ்ல ஒவ்வொரு ஆட்டோ ரிக்ஷாவுக்கும் 4 டிஜிட் யூனிக் நம்பர் கொடுக்கப்படும். 4 டிஜிட் யூனிக் நம்பர் வந்து கொடுக்குறாங்க. இந்த 4 டிஜிட் யூனிக் நம்பர் அந்த ஆட்டோ ரிக்ஷாவில் ஃப்ரண்ட் பேக் அண்ட் சைடு எல்லாத்துலேயுமே 4 சைட்லையுமே வந்து இந்த நம்பர் வந்து இருக்கும். ப்ளஸ் கஸ்டமர்ஸ் அதில் பிரயாணம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க பார்க்குற இடத்துலலாம் வந்து இந்த நம்பர் இருக்கும். இந்த ஏதாவது ஒரு இஷ்யூ ஏற்படுது, ஸோ இந்த ஆட்டோ ரிக்ஷா பர்சனால ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுது இல்லை ஹராஸ்மெண்ட் ஏதாவது நடக்குது அப்படின்னா இந்த நம்பரை பயன்படுத்தி கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்து ஆபரேஷன் நமஸ்தே. இந்த ஆபரேஷன் நமஸ்தே அப்படிங்கிறது இந்தியன் ஆர்மியால தொடங்கப்படுற ஒரு ஆபரேஷன். இந்த ஆபரேஷன் மூலமா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கோவிட்-19 டைம்ல கோவிட்-19 எதிர்த்து போராடுறதுக்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த ஆபரேஷன் பை இந்தியன் ஆர்மி. அடுத்து ஆபரேஷன் சஞ்சீவனி. இந்த ஆபரேஷன் சஞ்சீவனி அப்படிங்கிறது ஒரு மெடிக்கல் பர்பஸ் உள்ள ஒரு ஆபரேஷன். நம்ம நாட்டோட பக்கத்து நாடான மால்டீவ்ஸ்க்கு பல தடவை நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று தான் இந்த ஆபரேஷன் சஞ்சீவினி. இதில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் இந்த ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மூலிமா இந்தியாவிலிருந்து 6.2 மில்லியன் டன்ஸ் 6.2 மில்லியன் டன் அளவுக்கு எசென்ஷியல் மெடிசன்ஸை இந்த கொரோனா டைமில் எசென்ஷியல் மெடிசன்ஸை நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம் மால்டீவ்ஸ்க்கு. ஸோ இந்த ஆப்ரேஷனுக்கு எந்த ஒரு ஏர்கிராஃப்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹெர்குலஸ் C-130J. ஹெர்குலஸ் C-130J மூலிமா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மால்டீவ்ஸ்க்கு தங்களோட ஹெல்ப்பை வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் மால்டீவ்ஸோட கேபிட்டல் வந்து மாலி. அண்ட் மால்டீவ்ஸ்க்கு இதுக்கு முன்னாடியும் பல தடவை நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். லைக் 2014 ஆப்ரேஷன் நீர் மால்டீவ்ஸில் ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது, ஸோ என்டையர் மால்டீவ்ஸ்லையுமே வந்து வாட்டர் கிரைசிஸ் ஏற்படுது. அப்போ நம்ம அந்த நாடுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஆப்ரேஷன் தான் வந்து ஆப்ரேஷன் நீர். அண்ட் 1988 ஆப்ரேஷன் கேக்டஸ். ஆப்ரேஷன் கேக்டஸும் பார்த்தோம்னா இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸால மால்டீவ்ஸ்ல செய்யப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் கேக்டஸ். இது இந்தியன், அதாவது மால்டீவ்ஸ் கவர்மெண்ட்ல ஒரு இன்டர்னல் ப்ராப்ளம் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் வர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் மால்டீவ்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க. இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மூலியமா ஆப்ரேஷன் கேக்டஸ் அப்படின்னு ஒன்று மால்டீவ்ஸ்ல பண்றாங்க. அடுத்து ஆப்ரேஷன் ஷீல்டு. ஆப்ரேஷன் ஷீல்டுங்கிறது வந்து டெல்லி சிஎம்-ஆன அரவிந்த் கெஜ்ரிவால் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆப்ரேஷன் தான் இந்த ஷீல்டு. ஸோ இது மூலிமா டெல்லியில், அதாவது இப்போ ரீசெண்டாக டெல்லியில் வந்து ஒரு கொரோனா வந்து உச்சத்தை அடைஞ்சது, ஸ்பைக் லெவலுக்கு போணுச்சு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் ஷீல்டு. இந்த ஷீல்டு மூலிமா டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கிய இடத்துல, அதாவது கொரோனா அதிகமாக பரவக்கூடிய ஹாட்ஸ்பாட்டான இடத்துலலாம் வந்து சீல் பண்ணி அங்கே இருக்க மக்களுக்கு வீட்டுக்கே போயிட்டு ஹெல்த் செக்அப் பண்ணுறது இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் ஆப்ரேஷன் ஷீல்டு. அண்ட் ஷீல்டோட அப்ரிவேட்டட் ஃபார்ம் SHIELD. ஸோ இது வந்து ஒரு அப்ரிவேட்டட் ஃபார்ம். S ஃபார்
sealing, H for home quarantine, I for isolation, E for essential supply, and L for local sanitization, and D for door to door health check. Door to door health checks. So இதுதாங்க ஷீல்டோட அப்ரிவேட்டட் ஃபார்ம். ஸோ இது யார் ஆரம்பிக்கிறா? டெல்லி சிஎம் ஆன அரவிந்த் கெஜ்ரிவால். நெக்ஸ்ட் ஆபரேஷன் சன்கல்ப். இந்த ஆபரேஷன் சன்கல்ப் ஆனது நம்மளோட இந்தியன் வெசல்ஸ், ஸோ இந்தியன் நேவியோட இந்தியன் வெசல்ஸை செக்யூர் பண்ணுறதுக்காக, காப்பாற்றுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் சன்கல்ப். ஸோ இந்தியன் வெசல்ஸ் ஆனது, இந்தியன் ஷிப் ஆனது பெர்ஷியன் கல்ஃப் அண்ட் கல்ஃப் ஆஃப் ஓமனில் 2 வெசல்ஸ் அங்கே இருக்குது. ஸோ அதோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் சன்கல்ப். அதுவும் இந்தியன் நேவியால் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இது வரைக்கும் நம்ம 2021 ஆரம்பிக்கப்பட்ட எல்லா ஆப்ரேஷன்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் 2020 அண்ட் 19க்கான ஆப்ரேஷன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆப்ரேஷன்ஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம். ஆப்ரேஷன் சன்ரைஸ் 2. இந்த ஆப்ரேஷன் இண்டோ மியான்மர் பார்டரில் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் சன்ரைஸ். ஸோ இண்டோ மியான்மர் பார்டரோட செக்யூரிட்டி லெவலை இந்தியா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அரவுண்ட் 1640 கிலோமீட்டருக்கு இண்டோ மியான்மர் பார்டரோட செக்யூரிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்ரேஷன் சுதர்ஷன். இந்த ஆப்ரேஷன் சுதர்ஷன் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸால் நடத்தப்பட்டது. அண்ட் இதுலேயும் பார்த்தோம்னா நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ், இது ஜம்மு அண்ட் பஞ்சாப்ல 2 பகுதிகளிலுமே இருக்குங்க. ஸோ ஜம்முவில் பார்த்தோம்னா அரவுண்ட் 485 கிலோமீட்டருக்கும் அண்டு பஞ்சாப்ல 553 கிலோமீட்டர் லெவலுக்கும் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பார்டர் அமைஞ்சிருக்கு. இந்த இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸோட செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அண்டு பிஎஸ்எஃப் பற்றி நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருக்கோம். இது 1965 ஆரம்பிக்கப்பட்டது. நியூ டெல்லியில் இருந்துச்சு. நியூ டெல்லியில் தான் ஹெட் குவார்ட்டர் இருக்குது அப்படின்னு. அண்டு இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஸோ இது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரலங்க, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் இந்த பிஎஸ்எஃப் வருது. அடுத்து ஆப்ரேஷன் பந்தர். ஆப்ரேஷன் பந்தர் அப்படிங்கிறது ஒரு ரிவெஞ்ச் அட்டாக் மாதிரி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் புல்வாமா அட்டாக் அப்படிங்கிறது. புல்வாமா அட்டாக் வந்து February 14, 2019 நடந்த ஒரு மிகப்பெரிய அட்டாக். அரௌண்ட் 40 CRPF சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. அண்ட் இந்த புல்வாமா அட்டாக்கு பாகிஸ்தான் டெரரிஸ்ட் குரூப்பான ஜெய்ஷ் இ முகமது, இது ஒரு டெரரிஸ்ட் குரூப், ஷார்ட்டா JEM அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த டெரரிஸ்ட் குரூப் தான் இந்த புல்வாமா அட்டாக் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நாள்லேயே, அதாவது February 26 நாம் அவங்களோட ஒரு ட்ரைனிங் கேம்ப் பாலாகோட் பாகிஸ்தானில் அமைஞ்சிருக்கிறது தெரிஞ்சு ஒரு ஏர் ஸ்ட்ரைக் அடிக்கிறோம். அங்கே ஒரு ரிவெஞ்ச் அட்டாக் மாதிரி தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். இதை பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இம்மீடியட்டாக நம்ம ரியாக்ட் பண்ணி 26 வந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஃபைட்டர் ஜெட்டை விட்டு அந்த டோட்டல் இடத்தையுமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறோம். அடுத்து ஆப்ரேஷன் மில்லப். ஆப்ரேஷன் மில்லப் அப்படிங்கிறது சைல்ட் ரெஸ்கியூக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆப்ரேஷன். டெல்லி போலீஸால் நேஷனல் கேபிட்டலான டெல்லியில் தொலைந்து போன குழந்தைகள், இல்லை கடத்தப்பட்ட குழந்தைகள்,
ரோட்ல அனாதையா இருக்க குழந்தைகள், ஆர்ஃபன்ஸ் குழந்தைகள் எல்லாருமே வந்து மீட்டெடுக்கிற ஒரு முயற்சி தான் இந்த ஆபரேஷன் மிலப். இந்த ஆபரேஷன் மிலப்பை ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து 2014 ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா அரௌண்ட் 333 சில்ட்ரன்ஸை வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரியே, அதாவது இது வந்து டெல்லி கவர்மெண்டால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் மிலப். ஆப்ரேஷன் ஸ்மைல், ஆப்ரேஷன் முஸ்கன், ஆப்ரேஷன் ஸ்மைல் ஆர் அதர் நேம் வந்து முஷ்கன். இந்த ஆப்ரேஷனும் சைல்ட் ரெஸ்கியூக்கான ஒரு ஆப்ரேஷன் தான். இது ஆரம்பிச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஸோ மிஸ்ஸிங் சில்ட்ரன்ஸ் வேர்ல்ட், அதாவது இந்தியாவிலேயே வந்து ஏதாவது மிஸ்ஸிங் சில்ட்ரன்ஸ் இருந்தால் அவங்கள ரெஸ்கியூ பண்ணுற ஒரு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் ஸ்மைல் ஆர் ஆப்ரேஷன் முஸ்கன். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் தர்ஸ்ட். ஸோ இது ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஆர்பிஎஃப் ஆல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும் இல்லை ரயில்வே ப்ரெமிசஸில் எந்த ஒரு அன்சேஃப் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டரும் சப்ளை ஆகக்கூடாது. ஸோ ஆத்தரைஸ்டான ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் மட்டுமே சப்ளை ஆகணும். அன்சேஃப்டான ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் மக்களுக்கு போய் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் தர்ஸ்ட். இந்த ஆப்ரேஷன் 2019 ஆரம்பிக்கப்படுது. அண்ட் ஆர்பிஎஃப் பற்றி நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆர்பிஎஃப் ஆக்ட் இது எப்போ பாஸ் பண்ணாங்க அப்படின்னா எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்வி. ஆர்பிஎஃப் ஆக்ட் அப்படிங்கிறது 1957 பாஸ் பண்ணப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஆப்ரேஷன் சப்போர்ட். இந்த ஆப்ரேஷன் இந்தியன் நேவியால் ஆரம்பிக்கப்படுது. இதுவும் வந்து நம்ம ஒரு அடுத்த கண்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியான மொசாம்பிக்கு. ஸோ ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியான மொசாம்பிக்கு அங்கே ரீசண்டாக இடாய் அப்படிங்கிற ஒரு சைக்ளோன் பாதிக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போகிறாங்க. நிறைய வில்லேஜஸ் வந்து அழிஞ்சு போகுது. இதுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக இந்தியன் நேவி மூலிமா ஆப்ரேஷன் சப்போர்ட் அப்படின்னு இந்தியா வந்து செயல்படுது. அண்ட் மொசாம்பிக்கோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா மப்பூட்டோ. அண்ட் கரன்சி, ஸோ கரன்சி அப்படின்னு பார்த்தோம்னா மொசாம்பிக்கன் மெட்டிக்கல். ஸோ இவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா போர்ச்சுகீஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் நம்பர் பிளேட். இந்த ஆப்ரேஷனும் ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் தான். இந்த ஆப்ரேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ரயில்வே ஸ்டேஷனோட பார்க்கிங் ஆகட்டும் இல்லை ரயில்வே ப்ரெமிசஸ் ரயில்வேவோட ப்ராப்பர்ட்டிக்கு உட்பட்ட இடத்துலலாம் பல காலமாக ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு மேலே என்ன வெஹிக்கல்ஸ் இருந்தாலும் அந்த நம்பர் பிளேட்டை பயன்படுத்தி ஸோ அதுக்கான ஃபைன் போடுற ப்ராசஸ் தான் வந்து இந்த ஆப்ரேஷன் நம்பர் பிளேட். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் தனுஷ். இந்த ஆப்ரேஷனை சென்ட்ரல் ரயில்வே ஜோன், இதோட ஹெட் குவார்டர் வந்து மும்பை. இந்த சென்ட்ரல் ரயில்வே ஜோன் இந்த ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பர்பஸ் பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஆன்லைன் புக்கிங் பண்ணுறோம். ஆன்லைன் புக்கிங் பண்ணுறதுக்கு நார்மலான ப்ராசஸ் தான். பட் தக்கல் அப்படின்னு வரும்போது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு மட்டுமே இந்த தக்கல் டிக்கெட்டை நம்மளால யூஸ் பண்ண முடியும். இங்கே தான் வந்து ஏஜென்ட் அண்ட் இல்லீகல் பர்சன்ஸ்லாம் வராங்க. ஸோ ஏதாவது ஒரு இல்லீகல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியோ இல்லை இல்லீகல் ஆன ஆப் யூஸ் பண்ணியோ அவங்க அதிகமான கமிஷன் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து அதிக கமிஷன் எடுத்துட்டு தக்கல்ல டிக்கெட் புக் பண்ணி தராங்க. இதெல்லாம் வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல தான் நடக்கும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக சென்ட்ரல் ரயில்வே ஜோன் ஆரம்பிக்கப்பட்ட ஆப்ரேஷன் தான் வந்து ஆப்ரேஷன் தனுஷ். ஆப்ரேஷன் கிளீன் ஆர்ட். இந்த கிளீன் ஆர்ட் வந்து ஒரு பர்டிகுலரான அனிமல் ட்ரேடிங். ஸோ அனிமல்னா அனிமல் ட்ரேடிங் கிடையாதுங்க, அனிமலோட ஹேர், மங்கூஸோட முடி. இந்த முடிங்கிறது வந்து
எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, இந்த ட்ரேடிங்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மங்கூஸோட ஹேர் தான் வந்து பெயிண்ட் பிரஷஸ் ஆர் ஷூ பாலிஷ் பிரஷ், இந்த மாதிரி பிரஷ் ஐட்டம்ஸ்லாம் வந்து மங்கூஸோட ஹேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரா மெட்டீரியலாக இருக்குது. இதை இல்லீகலாக ட்ரேட் பண்ணுறாங்க, அதுவும் இந்தியாவில இருந்து அதிகமாக ட்ரேடிங் இல்லீகலாக நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்தியன் கவர்மெண்ட் ஆப்ரேஷன் கிளீன் ஆர்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. சோஃபார் நம்ம முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் வேறு ஏதாவது ஆப்ரேஷன் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.